வாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் சார் அப்படின்னு உங்களை கூப்பிட்டதா நீங்க உங்க பதிவு போட்டிருந்தீங்க. டிடி ஒரு கிராமத்துல இருந்து மாடு மேய்ச்ச குடும்பத்துல இருந்து வந்த ஒரு படிச்ச ஒரு யங்ஸ்டரை அங்கீகரிச்சாங்களே, அதுக்குதான் கட்சியுடைய துண்டை போடும்போது கூட அவர் ஒரு வார்த்தை கேட்டார். நான் ஒரு கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அரவணைத்து நம் கையில தோள் மேல கைய போட்டு வாங்கன்னு சொல்றது ஒரு அங்கீகாரம் ஆயிடுமா? இட் இஸ் ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர் than டிஎம்கே. ரைட் இட் இன் யுவர் நோட்புக் டுடே. அவருடைய ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பர் ஸ்டார், நாம் மிகவும் மதிக்கக்கூடிய, நான் அட்மைர் பண்ணக்கூடிய ஒரு லீடர் பிளஸ் ஆக்டர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அங்கீகாரத்துக்கு வந்து செப்டம்பர் மாதம் கரூர் கிரைஸை உருவாக்கும் பொழுது யாருமே என்கிட்ட பேசல. நான் எனக்கு உணர்ந்தேன். அந்த உணரும் பொழுது நான் அதை வெளிப்படுத்தினதை என்னுடைய லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள், யூ ஹேவ் அ பிளான், நாம் இந்த மாதிரி பேசினா டிவிக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் அங்கீகரிச்சாங்க. உங்களையே என்ன எப்படி அங்கீகரிக்கிறாங்க? நீங்களும் திரு விஜய் அவர்களும் இருந்த போட்டோ வெளியே உடனே நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. அந்த கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். சத்யகுமாரும் பிஜேபிக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தவர் தான், மத்திய அரசோட திட்டங்களை சொல்லி கொடுத்துட்டு தான் அவரும் போய் சேர்ந்தா. அப்புறம் 2 பேர் பிஜேபி. சோ பிஜேபியோட பி டீம் தாவேக்கா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஎம்கேல இருக்கக்கூடிய பாதி லீடர்ஸ் வந்து இப்ப நிறைய விஷயங்கள் அவர் வந்து பேச தவறி இருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் பேசுறது இல்ல? திராவிட முன்னேற்ற கழகம் மன்ரேகா திட்டத்தை பத்தி பேசலையான்னு சொல்லி திசை திருப்ப பாக்குறாங்க. டிஎம்கே உடைய டிஎன்ஏ, பாஜக உங்கள் கொள்கை எதிரி, திமுக உங்களுடைய அரசியல் எதிரி, இதெல்லாம் சொன்னாலும் கூட திருப்பரங்குன்ற இஷ்யூல என்ன பிரச்சனை? அது குறித்து விஜய் அவர்களுடைய கருத்து என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் பேச நினைக்கிறதெல்லாம் என்னுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் சொல்லணும்ன்ற அவசியம். ஒரு சாதாரண 100 நாள் வேலை திட்டத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து இது பிரச்சனையாகும் அப்படின்னு அவங்க கருதுறாங்கன்னா, என் தலைவர் இதை பத்தி பேசினா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் ஒரு வார்த்தை கூட இதை பேச மாட்டேங்கிறாரு. தமிழகம் தான் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகம். 2026ல சீஃப் மினிஸ்டர் ஆகும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூவையும். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் அட்வொகேட் திரு எம் சத்யகுமார் அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கோபால் சார். An advocate, a counsel, why TVK? Definitely, Gopalakrishnan sir. It's first of all, thank you for interviewing. தமிழக வெற்றி கழகம் என்னுடைய லீடர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கிராண்ட் விஷன் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் உடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிள்லையும் சமூக நீதி கொள்கைகள்லையும் பல புது விஷனை அவர் வச்சிருக்கார். அந்த விஷனை நான் வந்து மேப் பண்ணி என்னோட மிஷனா அதை மாத்திக்கணுங்கிறது தான் முதல் கட்டத்தில் என்னுடைய ஆஸ்பெக்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம சிம்பிள் ஆன்சர், வை தமிழக வெற்றி கழகம் அண்ட் த லீடர்ஷிப் ஆஃப் தளபதி விஜய் அவர்கள் கேட்டீங்கன்னா, என்ன அங்கீகரிச்சார். இந்த வார்த்தை அங்கீகரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய வார்த்தை. இது வந்து மேபி ஒரு எலைட் ஃபேமிலில இருந்து வரவங்களுக்கு, மேபி ஜெனரேஷனா வந்து படிச்சுட்டு, அதாவது வந்து எல்லாமே அவைலபிள் அந்த பிளாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்றது உங்களால ரெசனேட் பண்ண முடியும். நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஸ்ட்ரகிள் இருந்து வரீங்க. அப்படி ஹார்ட் ஸ்ட்ரகிள்ல வரவங்களுக்கு வந்து எல்லாத்தை விட தாண்டி அங்கீகாரம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களே போராடினாரு. அந்த மையக்கரு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த மையக்கரு ஆகப்பட்டது அங்கீகாரம். நான் அந்த அங்கீகாரம் சொல்லும் பொழுது நீங்க யோசிப்பீங்க, என்ன அங்கீகாரம் இவர் சொல்றாரு? ஓ, படிச்சிருக்காரு, அட்வொகேட்டா இருக்காரு, இஸ் டன் ஹிஸ் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஒரு மாடு மேய்ச்ச ஒரு விவசாயம் பண்ண ஒரு குடும்பத்துல எஜுகேஷன்ன்றது ஒரு ஹோப்பே இல்லாத பொழுது, எஜுகேஷன்ங்கிறது ஒரு ஆக்சிடென்டல் ஆகும், பேரண்ட்ஸோட ஸ்ட்ரகிள் ஆகும். ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி ஒரு ஓல்டு பஸ், அந்த விஷுவலைசேஷனை கொடுக்க விரும்புறேன். ஏன்னா மெட்ராஸ்ல இருக்க பல பேர் எங்களை மாதிரி வந்தவங்க தான். ஓகே, பஸ்ல கிளம்பி ஊர்ல இருக்கிற அரிசிலாம் எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு வாடகை வீட்டுல ஒரு சைட் போர்ஷன்ல இருந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் 260 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஏதோ ஒரு இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் கிடைக்குமான்னு ஒரு 2 வேளை சாப்பிட்டு, அம்மா அப்பா கம்மியா சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்து ஒருத்தர் வந்து உருவாயிருக்காரு எஜுகேஷன்ல அப்படின்னா, அவரை வந்து அங்கீகரிச்சு நீங்க ஒரு லீடர்
அப்படின்னு சொல்லி நீங்க எந்த ஒரு ஃபேமிலி பின்புணத்தும் நீங்க இல்ல, ம். ஒரு கிராமத்துல இருந்து மாடு மேய்ச்ச குடும்பத்துல இருந்து வந்த ஒரு படிச்ச ஒரு யங்ஸ்டரை அங்கீகரிச்சாங்களே, ம். அதுக்கு தான் என்னோட லீடர் தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் கீழே நான் ஜாயின் பண்ணது. காரணம் அவரே அங்கீகரிச்சதுனால. ம். வணக்கம், வாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் சார் அப்படின்னு உங்களை கூப்பிட்டதா நீங்க உங்கள் பதிவு போட்டிருந்தீங்க. டிட் ஹி? ஃபர்ஸ்ட் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் நான் மீட் பண்றதுக்கு முன்னாடியே கரூர் எபிசோட் அந்த கிரைசிஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்னோட லீடருக்கு அகேன்ஸ்டா உருவாக்குறாங்க. ஓ. அது உருவாக்கப்பட்டது. அதை பத்தி நம்ம பேசுவோம், ம். வரக்கூடிய காணொலிகள்ல பேசுவோம். ம். அது உருவாக்கப்பட்டதை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அன்னைக்கு செப்டம்பர் மாசம் அந்த எபிசோட் நடக்கும்பொழுதே என்னால உணர முடிஞ்சது. ம். தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் என்னுடைய லீடர் விஜய் அவர்கள் பேசியோ, அவங்க டீம் பேசியோ நான் பேசல. ஊரே ஒண்ணு பேசிட்டு இருந்தது. ஆனா எனக்கு தெரியும் அங்க ஒரு அரசியல் சூழ்ச்சி இருந்ததுன்னு. எந்த அரசியல் சூழ்ச்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அகேன்ஸ்டா நடந்ததோ, எந்த மாதிரியான அரசியல் சூழ்ச்சி புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அகேன்ஸ்டா நடந்ததோ, ம். எந்த மாதிரியான அரசியல் சூழ்ச்சி அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஃபேமிலிக்கு நடந்ததோ, நான் ரிப்பீட் பண்றேன், அறிஞர் அண்ணா அவர்களுக்கு அப்புறம் அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஃபேமிலியில யாருமே இல்லையா? ம். நீங்க சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், எனக்கு தெரியும் ஹிஸ்டரி என்னன்னு. ம். அறிஞர் அண்ணா உங்க ஃபேமிலியில அங்கீகாரமே கொடுக்கலையே. அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, சிவன் பார்க்ல மீட் பண்ணவங்க, ம். அதுல இருக்கிற எத்தனை ஃபேமிலிஸ்க்கு நீங்க அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல? அப்போ என்னென்ன சூழ்ச்சிகள் தன்னுடைய சுயநலத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுவாங்கன்றத உணர்ந்து, ம். ஏன்னா என்னோட ஃபேமிலியே திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இருந்து தான் வராங்க. ஓ. நாட் தட் கட்சி தொண்டர்களா இருந்திருக்காங்க, கிளை செயலரா இருந்திருக்காங்க, லீடர்ஸா இருந்திருக்காங்க. டிஎம்கே உடைய டிஎன் எனக்கு தெரியும். நாட் டிஎம்கே ஆஸ் ஃபவுண்டட் பை அண்ணா, ம். டிஎம்கே ஆஸ் எவால்வ்டு பை எம்கே ஸ்டாலின் அவர்கள், இப்ப உதயநிதி அவர்கள். சப்சிக்வெண்டா அவங்க ஃபேமிலி தான் பாத்துக்க போறாங்க. Okay. அப்படின்னும் பொழுது அது குடும்ப கட்சி ஆனதுக்கு அப்புறம் ம். ஒரு டெமோக்ரஸிங்கிறது கட்சியிலே கிடையாது. ம். சரி, சமூக நீதியாவது கட்சி பொறுப்புல இருக்கா? சமூக நீதி கட்சி பொறுப்புல இருக்கா? ஓ. கவர்மெண்ட்ல கொண்டு வரத விட்டுருங்க, அது மேண்டேட் ஆஸ் பர் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால புரட்சி அம்மா அவர்கள் கொண்டு வந்த ஷெட்யூல் 9ல 69% இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து சமூக நீதி இருக்குன்னா அதுக்கு காரணம் புரட்சி அம்மா அவர்கள். ம். அப்போ அவங்களுக்கெல்லாம் அகேன்ஸ்ட் எவ்வளவு சூழ்ச்சி பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும். அதே சூழ்ச்சி என்னுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு செப்டம்பர் மாசம் கரூர் கிரைசிஸை உருவாக்கும் பொழுது யாருமே என்கிட்ட பேசல. நான் எனக்கு உணர்ந்தேன். அந்த உணரும் பொழுது நான் அதை வெளிப்படுத்தினத என்னுடைய லீடர் தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் ம். அந்த வீடியோ பார்த்து தான் நான் இன்ட்ரோடியூஸ் ஆகிறேன் அவருக்கு. ஓகே. அந்த வீடியோ பார்த்து தான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். அதுக்கப்புறம் டீமோட டிஸ்கஸ் பண்றாரு. சத்யகுமார் அவர்கள் வந்து பேசுறது கரெக்டா, அவர் பார்க்கறதுக்கு வந்து பாபா சாஹேப் மாதிரி இருக்காருன்னு அவர் அக்னாலேஜ்மெண்ட் பண்ணும்போது தான் அவங்க டீம் வந்து கலெக்டிவா ம். எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க சொல்றதெல்லாம் போஸ்ட் கிரைசிஸ், ம். போஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அது வரைக்கும் யாருமே கம்யூனிகேஷன் இல்ல. ஓகே. கால் பண்ணி உங்களுடைய வீடியோவை அங்கீகரிக்கிறாரு, ம். அந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தாரு தலைவர், ம். அதனால நீங்க வந்து ஒரு வாட்டி we will have a conversation அப்படின்னும் போது ம். அங்கீகாரம், நான் அதனால தான் சொல்றேன், அங்கீகரிக்கப்பட்டதால் நான் தலைவரோட சேர்ந்தேன். ம். அது ஒரு பெரிய வார்த்தை. அது நீங்க சொன்னீங்க அங்கீகாரம் அப்படின்னு சொன்னா அது பேக்ரவுண்ட்ல நிறைய விஷயங்களை நீங்க முன்வைக்கிறீங்க. அங்கீகாரம் ஒரு கட்சியினுடைய தலைவர் நம்மளை அரவணைத்து நம் கையில தோள் மேல கையை போட்டு வாங்கன்னு சொல்றது ஒரு அங்கீகாரம் ஆயிடுமா? கண்டிப்பா. கோபாலகிருஷ்ணன் சார், நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்டா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க. ஒரு கார்னர் ஆஃப் த மைண்ட்ல வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னிஷனுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வாழ்க்கையில ஏதோ ப்ரொஃபஷன் வந்து நம்ம பிடிச்ச ப்ரொஃபஷன் பண்றோம். நான் பல வருடங்கள் பல விஷயத்த நான் பேசியிருக்கேன். பாலிசி ஆஃப் த கவர்மெண்டா இருக்கலாம், சட்ட விஷயங்களா இருக்கலாம், டாக்ஸ் விஷயங்களா இருக்கலாம், கொண்டு வரக்கூடிய புது ஸ்கீம்ஸா இருக்கலாம், கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். ஐ ஆல்சோ எவால்வ்ட் இன் தி சிஸ்டம் ஆஃப் பப்ளிக் லைஃப். நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரியோ இல்ல 10 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரியோ, ஏன் நான் ஒரு வருஷம் முன்னாடி இருந்த மாதிரியே கூட இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா எவால்வ் ஆகிறோம் டெய்லி பேசிஸ்ல. நம்மளுடைய 6ஆம் அறிவு ஏற ஏற நம்மளுடைய எவல்யூஷனுங்கிறது மக்கள் பிரச்சனை தெரிஞ்சுக்க படிக்க ஒன்னு பிரைவேட் லைஃப்ல நம்ம எவால்வ் ஆகும், இன்னொன்னு பப்ளிக் லைஃப்ல நம்ம எவால்வ் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது அந்த எவல்யூஷன்ல வந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, ஒரு லீடர் எதை பார்த்து அங்கீகரிக்கிறார்? உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய கல்வி, அந்த மூணுத்தையும் பார்த்து அங்கீகரிக்கும் போது கிராமத்துல இருந்து வந்து உழைச்ச ஒரு மனிதருக்கு அதுக்கு மேல என்ன வேணும்னு நினைக்கிறீங்க?
இது வரைக்கும் நான் பேசின ஸ்பீச்சஸ்க்கு இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. ஆனா அங்கீகாரம் கொடுக்கல. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த தமிழ்நாட்டுல. ஏன் இதே திராவிட முன்னேற்ற கழகமும் கூப்பிட்டு என்ன அங்கீகாரம் பண்ணிருக்கலாமே. கிரிட்டிசைஸே பண்ணாலும் என்ன, இதே தமிழ்நாட்டுல அதே கல்வி அதே எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நான் வந்திருக்கேன். அப்போ கிரிட்டிசைஸே பண்ணாலும் கரெக்டா கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னு சொல்லிருக்கலாமே. இல்ல எங்க பாலிசியில வந்து நீங்க வந்து ஒரு இன்சைட்ஸ் கொடுங்கன்னு சொல்லிருக்கலாமே. அந்த மாதிரி ஒரு அங்கீகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகமோ, நான் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பி சொல்றேன்னா, அவங்க தானே சொல்றாங்க அறிவுக்கு அங்கீகாரம் கொடுக்குறோன்னு, ஏன் கொடுக்கல? ஆனா என்னோட லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் என்னுடைய ஒரு இன்சைட்டையும் அப்ரிஷியேட் மட்டும் பண்றது இல்லாம அதை வந்து விசாரிக்கிறார். அவர் சொல்றது கரெக்டா அது சொல்றாரு என்கிட்ட. என்னோட மீட்டிங்ல வந்து சொன்னாரு. என்னோட லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் என்கிட்ட சொல்றாரு. ஒரு விஷயத்த நான் கேட்பேன், அவர் சொல்றது கரெக்டா, அவங்க கரெக்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறார். பிகாஸ் நீங்க அவங்களுக்கு சாதகமா பேசுறீங்கிறது அவங்களுக்கான இயல்பான ஒரு அட்டாச்மெண்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் எங்கேயுமே சாதகமா பேசல, அதான் பாயிண்ட். நான் பேசுனது உண்மை. நீங்க வந்து சாதகம் சொல்றீங்க, கண்டிப்பா அப்படிதான் நீங்க கேள்வி கேட்கணும். ஏன்னா மக்கள் மனசு அது இருக்கலாம் இந்த நேரத்துல. பட் நான் பேசுனது உண்மை. உண்மைக்கு அகைன்ஸ்டா நான் என்னைக்குமே பேச மாட்டேன். இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்க்கலாம் சார். டாக்டர் சத்யகுமார் கரூர் இன்சிடென்ட் பத்தி பேசுறாரு. அண்ட் டிவிகே டீம்ல இருந்து அவரை கூப்பிட்டு பேசுறாங்க. நீங்க விஷயத்த பேசுறீங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு. இது ஒரு கோஇன்சிடென்டலா பார்க்க முடியலையா? நீங்க பேசுறது, அங்க நடக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் வர்றது, டிவிகேல இருந்து கூப்பிடுறது. ஸோ யூ ஹேவ் அ பிளான். நாம் இந்த மாதிரி பேசினா டிவிகேல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க 15 வருஷம் நான் பேசுனதா எடுத்து பாருங்க. நான் பிளான் பண்ணி எதுவுமே செய்யல. ஃபார் இன்ஃபர்மேஷன், நான் ஒர்க் பண்ணதோ ஒரு பெரிய பிக் 4ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்திருப்பீங்க, டெலாய்ட், கேபிஎம்ஜி, அர்ன்ஸ்ட் அண்ட் யங், பிரைஸ் வாட்டர்ஸ் கூப்பர்ஸ், நம்பர் 1 எம்ப்ளாயர் இன் த வேர்ல்ட். நான் வந்து வேலைக்கு விட்டுட்டு வரும்போது ஜெனரலா யாரும் விட மாட்டாங்க பப்ளிக் லைஃப்காக. பட் ஐ ஹேட் அ பேஷன் ஃபார் பப்ளிக் லைஃப். நான் ஒண்ணுதான் நினைச்சேன், ஓகே நான் கார்பரேட்ல ஒரு வசதியானவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா, என்னுடைய ஏழை மக்களுக்கு நான் எஜுகேட் பண்ணுமா. அப்ப நான் வந்து ஒரு 10-15 வருஷம் நான் எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கேன். எனக்கு வந்து அங்கீகாரங்கிறது ஒண்ணு யாரோ ஒரு லீடர் வந்து கொடுத்துருக்கணும்ல. ஆனா எந்த லீடருமே செய்யல. நான் அதுதான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்றக்காக என்ன அங்கீகரிச்சிருக்கலாமே. இதே சமூக நீதி கொள்கையில் தான் நான் மேல வந்திருக்கேன். அப்ப டிஎம்கேக்கு அங்கீகரிக்க தெரியல அப்படின்னா, என்னோட லீடர் அங்கீகரிக்கிறாருன்னா நான் பிளான் பண்ணல. என்ன உண்மையோ அதை தான் நான் சொன்னேன். கரூர் எபிசோட்லயே என்ன உண்மையோ அதுதான் நான் சொன்னேன். பை த வே, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சுப்ரீம் கோர்ட் கேம் அவுட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆன் October 13. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும்போது மாத்தி அமைக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு. அப்படி நீங்க பார்க்கும்போது நான் என்ன உண்மையோ அதுதானே பேசிட்டு இருந்தேன். உங்களை மரியாதை செஞ்சாரு, உங்களை அங்கீகரிச்சாரு. அது வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா நீங்க போய் சேர்ந்த உடனேயே கட்சியினுடைய சாயமாக ஒரு ஃபிளேவராக வேற ஒரு கலர் பூசப்படுறதை நீங்க ரியலைஸ் பண்ணீங்களா? அப்படிதான் இருக்குன்னு சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிள், ஏற்கனவே திரு நிர்மல்குமார் அவர்கள் இருக்கிறார்கள், திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருக்காரு. நிர்மல்குமார் அவர்களுக்கு ஏற்கனவே பிஜேபியுடைய ஒரு முகம் இருப்பதாக தாவேகாவின் திமுக தொடர்ச்சியா குற்றச்சாட்டு. சத்யகுமாரும் பிஜேபிக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தவர் தான், மத்திய அரசோட திட்டங்களை சொல்லி கொடுத்துட்டு தான் அவரும் போய் சேர்ந்தா. அப்புறம் 2 பேர் பிஜேபி. ஸோ பிஜேபியோட பி டீம் தாவேகா இல்ல. இன்னைக்கு வந்து நான் பேசுனது எல்லாமே 15 வருஷத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டத்துல என்ன இருக்கோ அதை நான் பேசிட்டு இருந்தேன். கலர் கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நான் டிவிகேல ஜாயின் பண்ணதுனால டிவிகே தான் சொல்லி ஆகணும். அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே ஒரு கலர் கொடுக்கலாம். கோபாலகிருஷ்ணன் சார், நீங்க இப்ப எனக்கு வந்து கொஸ்டின் கேக்குறீங்க. கொஸ்டின் கேட்கும்போது உங்களை டிஎம்கேன்னு சொல்லுவாங்க. பட் ப்ரொஃபஷனலா நம்ம என்ன, நீங்க கேள்வி கேட்கறீங்க, என்ன விமர்சனம் வைக்கப்படுதோ அந்த எடுத்துட்டு வந்து எங்கிட்ட கேள்வி கேட்கறீங்க. சோ இந்த லேபிள் பண்றதுதான் மோஸ்ட் டெரிகேட்டரி வே ஆஃப் டூயிங் பாலிடிக்ஸ். வி ஆல்சோ எவால்வ். அதாவது நம்மளும் வந்து எவல்யூஷன்ல தான் இருக்கும். சரி, அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஎம்கேல இருக்கக்கூடிய பாதி லீடர்ஸ் வந்து ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க இல்லைன்னு சொல்லுங்க. அவங்க பூசக்கூடிய சாயத்துல இருந்து வந்தவங்க பல பேர் அதுல இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா நேம் பண்ண முடியும். ஐ டோன்ட் வாண்ட் டு டு பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் ஃப்ரீ பப்ளிசிட்டி ஃபார் டிஎம்கே. ஏன் அதுக்கு நான் ஏன் நேம் பண்ணணும் அந்த லீடர்ஸை? தேவையே இல்லையே. என்னுடைய லீடர், என்னுடைய நாலேஜ், என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய வேல்யூ சிஸ்டம் நான் புரிஞ்சு வச்சிருக்கிறத அவர் பார்த்து கலெக்டிவா தான் டெசிஷன் எடுக்கிறாங்க. the entire team took a collective decision. It's a team's decision. அப்போ டீம் வந்து அதுவும் ஒரு ஃபார்மல் டீம் இருக்கு. பை த வே, என்னோட தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ரக்சர் வந்து வெரி சாலிட் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர் than டிஎம்கே. ரைட் இட் இன் நோட் புக் டுடே. அவருடைய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். லேக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க இன்னைக்கு. அதெல்லாம் நீங்க எலெக்ஷன்ல பாப்பீங்க. ஸோ கன்சிடரிங் இட், அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய இன்புட்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட்
என்ன அங்கீகரிக்கிறதுக்கு லீடர் வந்து அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் அங்கீகரிச்சாங்க. உங்களையே என்ன எப்படி அங்கீகரிக்கிறாங்க? நான் சொல்லக்கூடிய உண்மையை, நான் சொல்லக்கூடிய சட்ட விஷயங்களை அதை அங்கீகரிச்சதுனால சப்சிக்வெண்டா லீடர்ஸ் கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கிறாங்க. லீடர் அதை பாக்குறாரு, அவரும் அங்கீகரிக்கிறாரு, ரெகக்னைஸ் பண்றாரு. அப்போ தொண்டர்களும் ரெகக்னைஸ் பண்றாங்க, தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் ரெகக்னைஸ் பண்றாரு, அவங்களோட டீமும் கம்ப்ளீட்டா வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் டெசிஷன் எடுக்கிறாங்க. இட்ஸ் அ கலெக்டிவ் டெசிஷன். இட்ஸ் அ கலெக்டிவ் டெசிஷன். இட் வாஸ். அது நீங்க சொல்றீங்க. பட் இப்போ நமக்கு பிடித்த தலைவரை ஒருவர் அது குறித்து அவருக்கு சாதகமாக பேசுகின்ற போது நேச்சுரலி அந்த கீழே இருக்கக்கூடிய அவரை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க அதுக்கு அவருக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்றதுங்கிறது ஒரு இயற்கை தானே. நான் வந்து எங்க கிரிட்டிக்கலா இருக்கணுமோ அங்க கிரிட்டிக்கலாவே இருந்திருக்கேன். ஈவன் டிவிகே பத்தி கிரிட்டிக்கலா இருந்திருக்கேன் கரூர் எபிசோடுக்கு முன்னாடி. தட் டஸ் நாட் மீன் நான் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணக்கூடாது, நான் அஜெண்டால ஒர்க் பண்ணுறது எந்த ஆஸ்பெக்ட்லயுமே கிடையாது. இன்ஃபேக்ட் மை லீடர் தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் என்னை பார்க்கும்பொழுது ஜெனிவினான பர்சன் சொன்னாரு. ஜெனிவினான பர்சன் சொன்னாரு. எங்கேயுமே நான் வந்து ப்ளீஸ் பண்ணேன்னு சொல்லல. ஒரு லீடருக்கு ப்ளீஸ் பண்றவங்க யாரு, ஜெனிவினா இருக்கவங்க யாருன்னு தெரியும். இப்ப கூட உங்க முன்னாடி நான் அட்மிட் பண்றேன். ஐ யூஸ்ட் டு பி கிரிட்டிக்கல் அபவுட் மெனி பாலிசிஸ். நீங்க வந்து ஒரு சாயம் பூசணும், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாயத்தை பூசி ஏதோ ஒரு சாயத்தை பூசணும், எந்த கட்சியில இருந்து யாரும் வந்து ஜாயின் பண்ணாலும் ஒரு சாயத்தை பூசணும். அந்த பூசறதுக்கான முயற்சி எடுப்படாது. ஏன்னா தொண்டர்களுடைய சப்போர்ட் அவ்வளோ. திரு கே.பி. முனுசாமி அதிமுக துணை போச்சாரு. கே.பி. முனுசாமி இது ஒரு கலப்பட கட்சி, இங்க இருந்து ஒருத்தர் வராங்க, இந்த பக்கம் ஒருத்தவங்க வராங்க, இந்த பக்கம் ஒருத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியில உருவாகி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த விமர்சனம் வந்து ஏற்கனவே திமுக வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டரா இருக்க மாதிரி தானே இருக்கு. இப்போ இதுவரைக்கும் அதிமுக வைக்காத ஒரு விமர்சனத்தையும் தாவைக்க மேல இப்ப அதிமுக வைக்க தொடங்கிருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? நான் எப்படி சொல்றேன்னா இதுக்கு பதில் திறமையை ரெகக்னைஸ் பண்ற கட்சி. நீங்க என்ன சொல்றீங்க, கலப்பட கட்சின்றீங்க. நான் சொல்றேன் திறமையை ரெகக்னைஸ் பண்ற கட்சி. நான் பாக்குற வியூ எப்படி இருக்கு பாருங்க, அவங்க சொல்லக்கூடிய வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ திறமையை ரெகக்னைஸ் பண்றாரு, லீடர் கிட்ட வந்து ஜாயின் பண்றாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் ஆப்ஷன் இருந்தது, எல்லாருக்கும் எல்லா கட்சியிலும் ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் உண்டு. அப்படி இருந்தோம் தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்களை ஏன் சூஸ் பண்றாருன்னா அவர் அங்கீகரிக்கிறாரு, அவர் கொடுக்கக்கூடிய ரெகக்னிஷன் த வே ஹி ரிசீவ்ஸ் அண்ட் கன்சென்ட் வாங்கி தான் அவர் கட்சியிலே ஜாயின் பண்ண வைக்கிறார். ஓகே, துண்டு போடும்போது கூட, கட்சியுடைய துண்டு போடும்போது கூட அவர் ஒரு வார்த்தை கேட்டார், நான் வந்து போடலாமா? லீடர் சார் அவரு, இஸ் ஆஸ்கிங் தட் வேர்ட். இஸ் அ மாஸ் லீடர். ஆக்டர் ரொனால்ட் ரீடன் வந்து பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு நடிகரா இருந்து ஒரு மாஸ் லீடர் ஆனாரு. அவர் இருக்கிற வரைக்கும் டிஎம்கே களத்துக்கே வர முடியல, கட்சி எலெக்ட் ஆக முடியல. அதுக்கப்புறம் புரட்சி அம்மா அவர்கள் இருந்தாங்க, இப்போ புரட்சி தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு. அப்படி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மாஸ் லீடர் என்ன கன்சென்ட் கேட்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு எம்பத்தட்டிக்கலாவும் திங்கிங்கோடையும் நீங்க கட்சியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னு அந்த கன்சென்ட்டை கேட்டு ரெகக்னைஸ் பண்றாருன்னா இதை விட என்ன ஒரு பெரிய மொமெண்ட் இருக்க முடியும்? வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் நீங்க உங்களுடைய பதிவுல போட்டிருந்தீங்க. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்னா இப்ப நிறைய விஷயங்கள் அவர் வந்து பேச தவறி இருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த விஷயங்கள்ல ஏன் பேசுறது இல்ல? உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ திமுக வைக்க குற்றச்சாட்டு, இப்ப மன்ரேகா திட்டத்தை பத்தி ஒரு சட்டமாக இருக்கிறது, ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்ட சட்டமாக இருக்கு, ஒப்புதலும் கொடுத்திருக்காங்க குடியரசுத் தலைவர் அவர்கள். அதை பத்தி பேசவே இல்லை விஜய் அவர்கள், ஏன் பேசல அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. இப்போ திமுக நினைக்கிறதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்களோ, விஜய் அவர்களுடைய லெப்டினன்ட் நாங்கெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது கட்டாயம் அல்ல. நீட் நாட் பி, ஐ அட்மிட் தட். அது உங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனா வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் நீங்க போடுறீங்கல்ல, அந்த வாய்ஸ்லெஸ்ஸோட வேலை தானே அது, அது அவர்கள் தான் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதை பேச வேண்டிய சூழல் இல்லையா? அது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் நான் போடும் பொழுது நான் சொல்லக்கூடிய, நான் வந்து நான் சொல்லக்கூடிய வாட் ஐ வாஸ் ரிஃப்ளெக்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக நீதியில இருக்கக்கூடிய விஷயங்கள். இது சமூக நீதிக்கான விஷயம் இல்லையா? நான் சொல்றேன் பாருங்க, சமூக நீதி வந்து இதை விட பெரிய விஷயங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. அதுதான் நான் உணர வைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் மன்ரேகா திட்டத்தை பத்தி பேசலையான்னு சொல்லி திசை திருப்ப பாக்குறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, சமூக நீதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுடைய லீடர் தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் நினைக்கக்கூடியது வகுப்பு வாரி விகிதாச்சாரம். இந்த வார்த்தையா அவர் ஈரோடுல சொன்னாரு. பிரதித்துவ பத்தி வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை பத்தி பேசியிருந்தார், ப்ரொபோஷன். சோ ரெண்டாவது, கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எஜுகேஷனுக்காக மேம்படணும்னு நினைக்கிறாரு, அதுக்கான பல திட்டம் வச்சிருக்காரு. எஸ் அ கிராண்ட் விஷன் நான் சொன்னேன் என்னோட இன்டர்வியூ ஓபன் பண்ணும்போது கோபாலகிருஷ்ணன் சார், he has a grand vision for Tamil Nadu.
அப்ப அந்த கிராண்ட் விஷன் ஆஃப் தமிழ்நாடுல இவங்க சொல்லக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் மைக்ரோ இஷ்யூஸ். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அவர் பேசக்கூடிய ஸ்பீச் எடுத்து பாருங்க, மைக்ரோ லெவல் இஷ்யூஸ் வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. ஈரோட்ல வந்து பேசுறாரு, பாண்டிச்சேரி போனாலும் பேசுறாரு, கரூர்ல போகும்போதும் பேசுறாரு. ஒரு இடத்துலயுமே அவர் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூஸ் மைக்ரோ லெவல் இஷ்யூஸ், மேக்ரோ லெவல் இஷ்யூஸ், பிளஸ் எத்னிசிட்டி ஐடென்டிட்டி. எத்னிசிட்டி ஐடென்டிட்டி, திராவிட முன்னேற்ற கழகம் எத்னிசிட்டியை அழிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் எத்னிசிட்டியை ப்ரொமோட் பண்றாரு. நீங்களும் எடுத்து பாருங்க, ஒரு இடத்துல அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஹார்மனி கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிக்க பாக்குறாங்க. சேர்க்கிறது பெருசா, பிரிக்கிறது பெருசா? நீங்க யோசிங்க. இல்ல இது நீங்க ஓகே, நீங்க சொல்றீங்க இது வந்து இதெல்லாம் பேசுறாருன்னு. ஆனா பேச வேண்டிய விஷயங்களுக்கு அவர் பேசாம இருக்கிறாருங்கிற ஒரு 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 அதிருப்தியும் ஒரு குற்றச்சாட்டும் இருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க அது மறக்காம. குற்றச்சாட்டு இருக்கதான் செய்யும். நீங்க இன்னைக்கு மட்டும் சொல்றாங்க அவங்க சொல்றாங்கிறதுக்காக நாங்க பேச முடியாதுங்கிறது ஓகே. ஆனால் பேச வேண்டிய விஷயங்களை கூட பேச தவறுகிறாரு. பேசுறாரு. அவருடைய கொள்கையை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது 5 கொள்கை தலைவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் ஐடியாலஜி ஆஃப் தமிழக வெற்றி கழகம். ஐடியாலஜி என்னன்னு கேக்குறீங்க? ஐடியாலஜி ஆஃப் தமிழக வெற்றி கழகம் இஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. டிஎம்கே ஓட ஐடியாலஜி பெருசா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பெருசா? நீங்க சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன் சார். டிஎம்கே ஐடியாலஜி பெருசா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பெருசா? ஆக்சுவலி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அந்த கான்ஸ்டிடியூஷன் எல்லாருக்கும் அதுதானே சோஷியலிஸ்ட் செக்யுலர் பார்ட்டி அப்படிங்கிறது தான் என்னுடைய லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் பிரியாம்பிள் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அடாப்ட் பண்ணியிருக்காரு. டிவிகே உடைய ஐடியாலஜி சோஷியலிஸ்ட் செக்யுலர் பார்ட்டி வித் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா as a பேஸ். அதனாலதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவர் வந்து உயர்வா பாக்குறாரு, பாராட்டுறாரு, செலிப்ரேட் பண்றாரு. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பயன்படுத்திக்கிறாங்க, ஆனா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை செலிப்ரேட் பண்றாரு என்னோட லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள். அதுக்கான எக்ஸாம்பிள் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த புஸ்தகம் ரிலீஸ் ஆகுது. அப்போ அவர் கொடுத்த ஸ்பீச் வந்து நீங்க பாருங்க, வெயிட்டிங் ஃபார் விசா அப்படிங்கிறது. அவர் எந்த அளவுக்கு அதுல உருகி பேசியிருந்தார். இன்ஃபேக்ட் நான் போய் அவரை மீட் பண்ணும்பொழுது நான் சொன்னேன் அவர்கிட்ட, உங்களுடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பீச் வெயிட்டிங் ஃபார் விசா. இந்த ஸ்பீச்சை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை நாள் தமிழ்நாட்டுல மறைச்சாங்க? வெயிட்டிங் ஃபார் விசா அப்படிங்கறத பத்தி ஏதாவது ஒரு லீடர் அவரும் டீடைல்டா டெக்னிக்கலா அம்பேத்கர் என்ன பாஸ் த்ரூ பண்ணாரு ஒரு விசா கிடைக்காம கொலம்பியா யூனிவர்சிட்டிக்குன்றத யாராவது ஒரு லீடர் பேசியிருந்தா நீங்க எனக்கு வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்புங்க. ஆனா என்னோட தலைவர், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அந்த ஏன் நான் புரட்சி தலைவர் தளபதினு சொல்றேன்னா, அவர் அந்த ஸ்பீச்சை கொடுக்கும் பொழுது எல்லா மாணவர்களுக்கும் கண்ட ஒரு தண்ணி வந்திருக்கும். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொலம்பியா யூனிவர்சிட்டி போயிட்டு PhD பண்ணி சாதிச்சாரு, நீங்களாம் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ்ஸா இருந்தது என்னோட லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது நிறைய விஷயம், இதை விட மறைக்கப்பட்ட விஷயங்களை அவர் கொண்டு வந்து மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கான பிளான்ஸ் வச்சிருக்காரு. he has a grand vision for தமிழ்நாடு. we are all holding his mission. ரைட். ஓகே, நீங்க இப்ப நான் சொன்ன மன்ரேகாவை பத்தி அவர் வந்து அதுக்கு பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு கிராண்ட் விஷன் இருக்கு, அதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது. பட் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம், அதை வந்து மத்திய அரசு உங்களுக்கு பாஜக உங்கள் கொள்கை எதிரி, திமுக உங்களுடைய அரசியல் எதிரி இதெல்லாம் சொன்னாலும் கூட திமுக சொல்லுச்சு அப்படிங்கிறத தாண்டி ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகின்ற போது அது இங்க பிரச்சனையா இருக்குங்கிறது இல்லைங்கிறத ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல கொண்டு வரணும். ரெண்டாவது, திருப்பரங்குன்ற இஷ்யூல என்ன பிரச்சனை, அது குறித்து விஜய் அவர்களுடைய கருத்து என்ன, இது யாருக்குமே தெரியல. கேட்டா இவர்கள் வந்து இவர் 2 பேரும் மத கலவரம் பண்றாங்க, அதுக்கு நாம ஏன் வாய்ஸ் கொடுக்கணும்? ஆனா உங்களுடைய கருத்து என்ன, அது மக்கள் அறிய வேண்டாமா? 2 விஷயம் கோபாலகிருஷ்ணன் சார், நீங்க சொல்லக்கூடியது வந்து ஐ வாண்ட் டு டிரா வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இஸ் செட் டு ஒர்க் ஆன் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். கன்சர்னை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க, மாற்ற முடியாத பல விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. மை லீடர், தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் பேசக்கூடிய விஷயம் வந்து சர்க்கிள் ஆஃப் ஆக்ஷன். சர்க்கிள் ஆஃப் ஆக்ஷன். ஏன் சர்க்கிள் ஆஃப் ஆக்ஷன்? என்ன செய்ய முடியுமோ, என்ன பேச முடியுமோ, இப்ப என்ன தேவையோ, இமீடியட்டா என்ன தேவையோ, இந்த நாளைக்கு என்ன தேவையோ அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. அப்போ இத சொல்லல, அதை சொல்லல, மாத்த முடியாதத பவருக்கு வந்து மாத்துவாரு. இப்ப என்ன செய்ய முடியுமோ அரசியல் களத்துல இருந்து அதை பேசுவார். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கக்கூடியதெல்லாம், திராவிட முன்னேற்ற கழகம் பேச நினைக்கிறதெல்லாம், திராவிட முன்னேற்ற கழகம் செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம்
என்னுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. we are working in our party இல்ல structure. சார், இல்ல நீங்க ஓகே, நீங்க திமுக சொல்றாங்கிறது விட்டுங்க. உங்க கட்சியை நேசிக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு சாதாரண 100 நாள் வேலை திட்டத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து இது பிரச்சனையாகும் அப்படின்னு அவங்க கருதுறாங்கன்னா, என் தலைவர் இதை பத்தி பேசியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் ஒரு வார்த்தை கூட இதை பேச மாட்டேங்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் எல்லாரும் விஜய் படத்தை பார்த்திருக்கிறார்கள். அவர் இப்ப அவர் கூட்டத்துக்கு வருகிறது என்று நம்ம ஒத்துக்கொள்ளும். அதுல இருக்கக்கூடிய ஒருத்தர் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போனா அவர் கேட்க மாட்டார். இது நீட் நாட் பி திமுக சொல்றதுங்கிறதுக்காக இல்ல. இன்னொருத்தர் திருப்பரங்குன்ற இஷ்யூல அங்க இருக்கக்கூடிய ஒரு பக்தர் இந்த கேள்வி கேட்க மாட்டாரா? இவர் என்ன சொல்ல போறாரு? சொல்லலையா? மேட்டர் வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் மேட்டர்ஸ் இந்த கோர்ட், ஜுடிஷியரி மேல அழுத்தம் கொடுக்கிற வேலையை திமுக செய்யறாங்க. அதுக்கு கோபாலகிருஷ்ணன் ஆக்சுவலா வாய்ஸ் அவுட் பண்ணணும், டிஎம்கே எப்படி பண்றது தவறுன்னு. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசு சட்டத்துல இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி பேசிக் ஸ்ட்ரக்சர்ல கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளா படி ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்டா இருக்கணும். டெசிஷன் வந்து உங்களுக்கு கரெக்டா இல்லைன்னா அது மேல நீங்க அப்பீல் போய்க்கோங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதிடுங்க. எல்லா மேட்டர் அப்படி தானே பண்றீங்க. அப்ப வாட் மேக்ஸ் யூ டு பிரஷரைஸ் த ஜுடிஷியரி? டிஎம்கே எதுக்காக ஜுடிஷியரி பிரஷரைஸ் பண்றாங்க? அதை பத்தி அரசு சட்டத்துல இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்கிற மாதிரி விஷயத்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வாய்ஸ் அவுட் பண்ணணும் அவசியம் இல்ல கோபாலகிருஷ்ணன் சார். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டுடே? இன்னைக்கு கல்வி வேணும், அதை பத்தி பேசிட்டு இருக்காரு தொடர்ச்சியா. இன்னைக்கு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 5 வருஷம் முன்னாடி எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி சொன்ன ப்ராமிசஸ் என்ன ஆச்சுன்னு பேசிட்டு இருக்காரு. கிளியரா சொல்லிட்டாரு, எங்களுடைய யார் எதிரின்னு, தீய சக்தி திமுக தான். அப்படி இருக்கும் பொழுது அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணலையோ அதுதான் நாங்க பேசுவோம். நீங்க நினைக்கிறதெல்லாம் எனக்கு டைவர்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூட. எங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து என்ன பாயிண்ட்ஸை ரைஸ் பண்ணுங்கிறது. த பார்ட்டி ஹஸ் டேக்கன் a collective stand. நீங்க நினைக்கிறதெல்லாம் நாங்க ரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க அஜெண்டாக்கு நாங்க வர பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வேணாம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வேணாம், நாங்க சொல்றதை விமர்சனம் பண்ணிக்கோங்க, சேர்றவங்களை பத்தி விமர்சனம் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க பண்றதை நாங்க விமர்சிக்க மாட்டோம், நாங்க பண்றதை நீங்க விமர்சிச்சுக்கோங்க. அரசியல் களமே எங்களை சார்ந்தா இருக்கு. தி அதர் வே ரவுண்ட் நீங்க சொல்றீங்க. வாய்ஸ்லெஸ்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், கவினுடைய ஆணவ கொலை பத்தி திரு விஜய் அவர்கள் எதுவுமே பேசலையே. வாய்ஸ்லெஸ்ஸா நீங்க சொல்றீங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொன்னார், யாரெல்லாம் அடிநிலை இருக்கிறார்கள் அவர்கள்லாம் பவருக்கு வரணும், அவர்களுடைய அதிகாரம் தான் மிக முக்கியமானது அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அந்த அம்பேத்கரை தன்னுடைய பேசா வைத்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இதே கவினுடைய ஆணவ கொலை வழக்குல என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கு? அதாவது கோபாலகிருஷ்ணன் சார், நீங்க வந்து எப்படின்னா மைக்ரோ லெவல் இஷ்யூஸ் பத்தி ஒரு கேக்குறீங்க. டெஃபினட்டா லீடர் வந்து எம்பத்தி இருக்கு, கம்பேஷன் இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணுவாரு. பாலிசி லெவல்ல அவர் சிஎம் ஆகும் பொழுது 2026ல சீஃப் மினிஸ்டர் ஆகும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூவையும் மாத்தி அமைப்பார். ஐ கிவ் கமிட்மெண்ட் ஃபார் தட். ரைட், நீங்க கமிட்மெண்ட் வேணும். நீங்க சொல்றீங்க மைக்ரோ இஷ்யூஸ் சொல்றீங்க, ரெண்டுமே முக்கியம் தானே. ஒரு மைக்ரோ இஷ்யூ முக்கியம், மேக்ரோ இஷ்யூ முக்கியம். ஒரு தலைவர் வந்து ரெண்டுமே அட்ரஸ் பண்ண நினைக்கிறீங்க. டைமிங் ஒன்னு இருக்கு, எங்க ரைஸ் பண்ணணும் இருக்கு, எந்த இடத்துல ரைஸ் பண்ணணும் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அவர் பேசிட்டு இருக்காரு. டெஃபினட்டா வரக்கூடிய மாதங்கள்ல வரக்கூடிய கேம்பெயின் முடியலையே. we are not in the last date of campaign. நீங்க லாஸ்ட் டேட் ஆஃப் படுகொலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அட்ரஸ் பண்ணாம ரொம்ப நாள் தள்ளி அட்ரஸ் பண்ணி என்ன காரியம்? கேம்பெயின்ஸ் போயிட்டு இருக்கு, இஷ்யூஸ் வந்து பிரையாரிட்டைஸ் பண்ணி ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிளியரா வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணக்கூடிய பல மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி பேசிட்டு இருக்காரு. பிரியாரிட்டி. அதாவது நம்ம என்ன நினைக்கிறீங்கன்னா, லீடர் வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் பேசணும், செய்யறதெல்லாம் பேசணும்ன்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? நீங்க முதல்ல ஒரு ஆஸ்பெக்ட் சொன்னீங்க, திருப்பரங்குன்றம் வந்து கோர்ட்ல சப்ஜுடிஸ், அதை நம்ம பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. மன்ரேகா வந்து இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு சொன்னீங்க. கவின் ஆணவ கொலை எல்லாரும் பேச விஷயம் பாருங்க. நான் பேசணும் பிரியாரிட்டின்னு சொல்றீங்க. இல்ல ஒரு செகண்ட், எல்லா கட்சியிலயுமே பிரையாரிட்டிஸ் உண்டு. அதை பத்தி கண்டிப்பா பேசுவாருன்னு தான் நான் சொல்றேன், பேச மாட்டேன்னு நான் சொல்றேன். எந்த நேரத்துல பேசணும், எப்படி பேசணும்னு என்னோட லீடருக்கு தெரியும். அதை டிக்டேட் பண்ற டேர்ம்ல டிஎம்கேவும் கிடையாது, டிஎம்கே சார்ந்து இருக்க ஊடகங்களுக்கும் கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். இட்ஸ் a straight answer. டிஎம்கேக்கும் நீங்க, அதாவது தமிழக வெற்றி கழகத்துல என்னோட லீடர் என்ன பேசணும், தொண்டர்கள் என்ன பேசணும், தமிழக வெற்றி கழகத்துடைய crores of followers, தமிழகம் தான் தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகம். அது உங்க நம்பிக்கையா இருக்கலாம். இல்ல, என்னுடைய உறுதி 2026ல என்னுடைய தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பா சிஎம் ஆவார். இட்ஸ் மை கமிட்மெண்ட். அதுதான் அது உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய கமிட்மெண்ட். இட் வில் ஹேப்பன். அது பார்க்க லெட் அஸ் வெயிட் அண்ட் see. மக்கள் தானே ஓட்டு போடணும். அதுக்குள்ள நம்முடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறணுங்கிறது மக்கள் ஓட்டு. நான் சொல்லிட்டேன், தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகம், தமிழகம் தான் தமிழக வெற்றி கழகம். அது என்னோட லீடரே சொல்லியிருக்காரு.
அதுதான் சார். மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்ங்கிறது மக்கள் தானே. மக்களை நீங்க இன்சிஸ்ட் பண்ண முடியாது. வாக்களிப்பாங்க, நான் உறுதி கொடுக்குறேன். ரைட். அதுதான் நான் சொன்னேன். அது உங்க நம்பிக்கைன்னு நான் சொன்னேன். வாக்களிக்கலன்னா கோபாலகிருஷ்ணன் சார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண தொண்டர் சத்யகுமார், ஒரு மாடு மேய்ச்ச ஃபேமிலில இருந்து வந்த ஒரு படிச்சவர் வந்து இன்டர்வியூ பண்ண மாட்டாரு. தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு அரசியல் களத்தை ரிலவெண்டா இருக்கும்னா, ஒரு சாதாரண தொண்டர் சத்யகுமார் பேசக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய். இதற்கு முன்னாடும் திரு சத்யகுமார், டாக்டர் சத்யகுமார், சிஏவாக இருந்த சத்யகுமார், அட்வொகேட்டாக இருந்த சத்யகுமார், கவுன்சிலாக இருந்த சத்யகுமார் வந்து எல்லாரும் அட்ரஸ் பண்ணதான் செஞ்சிருக்காங்க. நீங்க பேசக்கூடிய கேட்கதான் செஞ்சிருக்கிறது. இது வந்து நீங்க அதர் வேற எடுத்து கிடையாது. நீங்க கரெக்டான பாயிண்ட் ரைஸ் பண்றீங்க, நான் அப்ரிஷியேட் பண்றேன். நீங்க கொடுத்த அங்கீகாரம் சப்ஜெக்ட் மேட்டர் தெரிஞ்சதுனால. மாடு மேய்ச்ச சத்யகுமார், மாடு மேய்க்கிற ஃபேமிலில இருந்து வந்த சத்யகுமார், விவசாய குடும்பத்துல இருந்து வந்த சத்யகுமார், அங்கீகாரம் இல்லாத சத்யகுமார், ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாத இருந்த சத்யகுமார், அதுக்கான ரெகக்னிஷன் கொடுத்தது தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள். எப்படி படித்தீர்கள்? அங்கீகாரம் படிச்சது வந்து கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறோம். தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் தமிழ்நாடுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல தான் நம்ம வரோம். அதை நான் டினை பண்ணல. எனக்காக நான் டினை பண்ணனா, அங்கீகாரம் யார் கொடுத்தது? என்ன மாதிரி இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் அங்கீகாரம் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கொடுத்த அங்கீகாரத்தை பல லட்சம் பேருக்கு கொடுத்த அங்கீகாரமா எடுத்துக்கிறேன். நீங்க பிஜேபியில இருந்தீங்களா? நான் பிஜேபியில இருந்தேன். நீங்க வந்து உடனே அரசியல் சாயம் பூசுறீங்க. இல்ல நான் சொல்லும் போது எதுக்காக கேட்க வரேன்னா, நீங்கள் போய் சேர்ந்த உடனேயே உங்க அந்த போட்டோ, நீங்களும் திரு விஜய் அவர்களும் இருந்த போட்டோ வெளிய உடனே நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. அந்த கேள்விதான் நான் முன்வைக்கிறேன். நல்லதுதான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு விமர்சனம் வந்து எனக்கு கோவமே படுத்தாது. 2 ரீசன் தான் எனக்கு பிடிச்சிருக்காது. என்னை வந்து விமர்சிக்கிறவங்களை வந்து நான் பார்த்து நிஜமாலே ஐ ப்ராமிஸ் ஐ ஃபீல் ஹாப்பி. ஏன்னா என்னை விமர்சிக்கிறவங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. கோபாலகிருஷ்ணன் என்னை பத்தி புகழ்ந்தா சேராது. நான் யாருங்கிறத இந்த மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறது, ஐ கிவ் கிரெடிட் டு ஆல் த பீப்புள். என்னை கிரிட்டிசைஸ் பண்றவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பத்தி கட்டுரை எழுதினா கூட நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். என்னை பத்தி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விமர்சிக்கிறாங்கன்னா இன்னும் விமர்சிக்கிறதுக்கான கண்டென்ட் கொடுப்பேன். அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் ஹாப்பி தட் மோர் பீப்புள் ஷுட் கிரிட்டிசைஸ். கொஸ்டின் கிரிட்டிசைஸ் பண்றதுனால நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஐ எம் ரிலவென்ட். நீங்க வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணா ஐ எம் ரிலவென்ட். என்னுடைய பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணா பார்ட்டி இஸ் ரிலவென்ட். என்னுடைய லீடரை கிரிட்டிசைஸ் பண்ணா crores ஆஃப் தமிழ் பீப்புளுடைய எமோஷன் ரிலவென்ட். இந்த ஜேர்னி நீ இப்படி கண்டினியூ பண்றதா நீங்க ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. திரு விஜய் அவர்கள் பாபா சாஹிப் சார் உங்களை பார்த்து சொல்லும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் அது அங்கீகாரம் கொடுக்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார், நான் மிகவும் மதிக்கக்கூடிய, நான் அட்மைர் பண்ணக்கூடிய ஒரு லீடர் பிளஸ் ஆக்டர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அங்கீகாரத்தை வந்து முதல் முறை கொடுத்தாரு எனக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்டயே சொன்னது. He was the one who found out. ஃபர்ஸ்ட் அது சொன்னாரு. அவர் அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. சார் தான் ஃபர்ஸ்ட் ரஜினி சார் தான் அதை கண்டுபிடிக்கிறாரு. அத புரட்சி தளபதி விஜய் அவர்கள் கிட்ட, என்னுடைய தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் கிட்ட நான் ஷேர் பண்றேன். அது அந்த அளவுக்கு ஜாய்ஃபுல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு தான் நான் சொன்னேன். அவர் இமீடியட்டா சொன்னது, நீங்க ஜெனுவினான பர்சன். யாரையும் நான் ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் என்னைக்குமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அப்படி கிடையாது. அது திமுகல வேணா ப்ளீஸ் பண்ணி கட்சியில பதவி வாங்குறதுக்கு இருக்கலாம். ஆனா இங்க ப்ளீஸ் பண்ணி எந்த பதவியும் வாங்க முடியாது. ஒர்க் பண்ணணும். லீடர் வந்து ஜெனுவினா அதை ஃபீல் பண்ணுவாரு. அந்த ஜெனுவினஸ் இருந்தா அந்த ரெஸ்பெக்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். அது எனக்கு கொடுத்ததுனால அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நிஜமாலே எனக்கு ஹாப்பியா இருந்தது. நான் சொன்னேன், இட்ஸ் அ டிவைன் கிரேஸ். நம்மளா அப்படி உருவாக்கப்படுறோம், கடவுள் உருவாக்குறாரு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, அதுல அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்றதை நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுடைய இந்த பயணம் நீண்ட நாள் தொடர எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.